ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் எங்கள் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு கலந்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஹalleluya. உங்கள் மீது அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஹalleluya. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு மணி துளிகளையும் அவர் தம்முடைய கணக்கில் அவர் வைத்திருக்கிறார். ஹalleluya. நம்முடைய பிரயாசங்களுக்கு அவர் பலனை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க ஜெபத்துல ஹalleluya இப்படி கூட்டங்கள்ல நீங்கள் பிரயாசப்படுகிற அந்த பலனை நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. என்ன போராட்டமா இருந்தாலும் இன்றைக்கு ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம வேதத்து தியானத்துக்குள்ளாக நம்ம போகிறோம். ஆண்டவரே என்னோடு பேசுங்க. ஆண்டவரே என் சூழ்நிலையை குறித்து என்னிடத்துல பேசுங்க. நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, என்னிடத்துல பேசுங்க. கேட்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் இப்பொழுது பாடினது போல ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரே ஒரு வார்த்தை அப்பா. ஆண்டவரே, இந்த தாகமாயிருக்கிற இந்த ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே, வறண்ட நிலத்துல ஆண்டவரே உம்முடைய ஒரு வார்த்தை, ஒரு சொல் ஆண்டவரே அது பிறக்கும் பொழுது ஆண்டவரே இந்த வராந்திரமாயிருக்கிற குடும்பங்கள் செழிக்குமே அப்பா. எதிர்பார்ப்போடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு இன்னைக்கு பேசுவீராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்க வரல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, ஒரு வார்த்தை நீர் பேசுவீர் என்ற ஒரு விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரோடு நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்து வெளிப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹalleluya. இன்றைக்கும் நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய தேவன் குடும்பம் என்ற அந்த கட்டமைப்பை, திருமணம் என்ற கட்டமைப்பை அவர் உருவாக்கினார். ஹalleluya ஹalleluya. ஏதேன் தோட்டத்தை அவர் உருவாக்கி அதில் பல ஜீவ விருட்சங்களையும் ஜீவ ஜந்துக்களையும் மனிதனையும் உருவாக்கிட்டு அவர் சொன்னது என்ன தெரியுமா? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவருக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி அங்கு ஒரு திருமணத்தை, ஒரு குடும்பம் என்ற ஒரு அமைப்பை ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தர் அங்க உருவாக்கினதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாம் முழுமையாய் ஒரு கம்ப்ளீட்னஸ்க்குள்ள அது வந்தது என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். ஹalleluya. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் செய்த முதல் அற்புதமும் எங்கதான்? ஒரு திருமண வீட்டில் தான். நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அவர் பெரிய அற்புதங்களை செய்கிறவர். அவர் நம்ம கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர். அவர் நினைத்திருந்தா அவருடைய ஃபர்ஸ்ட் மிராக்கிள், முதல் அற்புதத்தை உயிரோடு இறந்த செத்துப்போன மனிதனை உயிரோடு எழுப்பியிருக்கலாம். இல்லைன்னா அந்த லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்தது போல ஒரு மரித்தவனை அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணின ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பி ஒரு பெரிய ஒரு புரட்சியை அவர் செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு திருமண வீட்டில், ஒரு கல்யாண வீட்டில், ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் அவருடைய முதல் அற்புதத்தை அவர் நிகழ்த்தினார் என்பதிலிருந்து ஆண்டவர் குடும்பங்களை நேசிக்கிறவர், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர், அந்த குடும்ப கட்டமைப்பை அவர் கனப்படுத்துகிறவர் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். கணவன் மனைவி, மனைவி கணவர், பெற்றோர் பிள்ளைகள், மாமனார் மாமியார், இப்படி இந்த குடும்பம் என்ற இந்த அமைப்பை அவர் கனப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறவர். அந்த அந்த குடும்ப கட்டமைப்புல அவர் மகிழ்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஹalleluya ஹalleluya. அந்த கானாவு கல்யாண வீட்டில் பாருங்க, ஒரு நிந்தைக்குள்ளாக போகிறோம், நம்ம பேச்சு வாங்க போகிறோம். மனிதர்கள் நம்ம காலத்துக்கும் நம்மளை நிந்திக்க போகிறாங்க, காலத்துக்கும் இந்த வீட்டில் சாப்பாடு காலி ஆயிடுச்சு, இந்த வீட்டில் சாப்பாடு போடலை, இந்த வீட்டில் ரசம் நல்லா இல்லை, காலி ஆயிடுச்சு, ரசத்தை கொடுக்கல, ரசத்தை சர்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லாமல் போயிருச்சு என்று சொல்லத்தக்கதான ஒரு நிந்தைக்குள்ளாக போக வேண்டிய சூழ்நிலையில்
ஒரு தலைகுனிவு ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல, அந்த வீட்டில், அந்த குடும்பத்தில், அந்த திருமண வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஹalleluya. ஒருவேளை உங்கள் சூழ்நிலை, நாங்கள் தலை குனிந்துருவோமோ, இந்த சூழ்நிலையில் எங்கள் பிள்ளைகள் நிமித்தம் நாங்கள் தலை குனிந்துருவோமோ, நிந்தைக்குள்ளாயிருவோமோ, இந்த பிரச்சனை வெளியில் தெரிஞ்சதுன்னா எல்லாரும் எங்களை ஏளனமாக பேசுவாங்களே, இது எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறது, என் சூழ்நிலைகளுக்கு முடிவில்லையா, என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்காதா, நாங்கள் நிந்தைக்குள்ளாகவே இப்படியே இருக்கணுமா, பல வருடங்களாய் திருமண தடைகள், பல வருடங்களாய் குழந்தையின்மை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் நிந்தையில் போயிடுவோமோ, தலைகுனிவில் நாங்கள் போயிடுவோமோ, பொருளாதாரம் அடைபட்டு இருக்கிறது, எல்லா கதவுகளும் அடைபட்டு இருக்கிறதே, இப்படியே எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இப்படியே என்னுடைய சூழ்நிலை முடிஞ்சிருமோ, மற்றவர்களுடைய வாயில் நாங்கள் விழுந்துருவோமோ என்ற சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினது போல உங்கள் வீட்டிலும் அவர் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அன்றைக்கு உயிரோடு இருந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. அன்றைக்கு ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் தந்தவர் இன்றைக்கும் ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நம் வேண்டுதல்களுக்கும் அவர் பதில் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹalleluya. அந்த வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு என்ன காரணம்? ஏன் அந்த வீட்டில் இவ்வளோ பெரிய அற்புதம்? என்னென்ன சூழ்நிலைகள் அங்கே எப்படி இருந்தது? ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு என்ன காரியங்கள் ஏதுவாக இருந்தது? நம்ம அந்த அதிகாரத்திலிருந்து நம்ம தியானித்து அறிந்து கொள்ள போகிறோம். என்னோடு அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? யோவான் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஹalleluya. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஹalleluya. முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்த கல்யாணத்துக்கு அந்த வீட்டில் அந்த திருமண வீட்டார் இயேசுவை அழைத்திருந்தார்கள். ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து ஹalleluya, இயேசு எங்கள் கல்யாணத்துக்கு வரணும், இந்த திருமண வீட்டுக்கு கண்டிப்பாக இயேசு வரணும் என்பதை அவர்கள் விருப்பப்பட்டு இயேசுவையும் அவருடைய சீஷரையும் அழைத்திருந்தார்கள். ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு நம்ம வீட்டில் ஆண்டவர் வர வேண்டுமானால் நம்ம வாஞ்சிக்கணும். ஹalleluya. ஹalleluya. சகேவி குறித்து நம்ம பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, லூக்கா 19 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஹalleluya. ஒரு சிறு பிள்ளையை போல பாருங்க, இயேசு அந்த வழியில போகும் பொழுது அவருக்கு முன்னாக ஓடி, இயேசு நான் எப்படியாவது பார்த்துடணும், எப்படியாவது நான் அவரை பார்த்துடணும் என்று சொல்லி அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி அவருடைய வாஞ்சையை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஹalleluya. அந்த வாஞ்சையை பார்த்து இயேசு அந்த வீட்டில் பிரவேசித்தார். நான் உன்னோட வீட்டுக்கு இன்னைக்கு வரேன் சகையுவே என்று சொன்னார். ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய வீட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதா? ஆண்டவரே நீங்க எங்க வீட்டில் இருக்கணும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என் வீட்டில் எப்பொழுதும் இருக்கணும் என்று சொல்லுகிற ஒரு வாஞ்சை இருக்கிறதா? நம்ம ஆண்டவரை நம்ம அழைக்கிறோமா? ஹalleluya. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 18:20.
ஏனெனில் 2 பேராவது 3 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஹalleluya. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. 2 பேராக 3 பேராக உங்க வீட்டுல நீங்க கூடி ஆண்டவர் நாமத்தை நீங்க உயர்த்தும் பொழுது பாருங்க, உங்க குடும்ப ஜெபத்துல ஆண்டவர் நாமத்தை நீங்க கூப்பிடும் பொழுது பாருங்க, வேதம் சொல்லுகிறது அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நம்ம வீட்டுல இருந்துட்டா போதும் பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுல இருந்துட்டா போதும் பாருங்க, எல்லாவற்றையும் அவர் மாற்றி விடுவார். ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஹalleluya பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் ஒருவேளை உங்கள் பார்வைக்கு பர்வதம் போல இருக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். சமாதான குறைச்சலா அவர் பார்த்து கொள்வார். தேவைகள் மிகுதியா இருக்க ஆண்டவரே எங்க வீட்டுல இருங்க, ஏன்னா அவர் நிறைவானவர் வரும் பொழுது குறைவெல்லாம் ஒளிந்து போகும். இன்னைக்கு நம்ம வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கிறதா? 2 பேராக 3 பேராக கூடி நீங்க ஜெபிக்கிறீங்களா? இல்லையே, நம்ம ஜெபிக்கிறதே இல்லை, குடும்ப ஜெபம் சுத்தமா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு இந்த இரவு நீங்க ஒரு முடிவெடுங்க. எப்படியாவது இரவு நேரத்தில் நாங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஜெபிப்போம். ஹalleluya. ஒருவேளை கணவன் மனைவி 2 பேர் தான் இருந்தால் பரவாயில்ல, 2 பேர் நீங்கள் ஜெபிங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவராக இருக்கலாம், நீங்கள் உங்கள் மகளோடு இணைந்து ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிங்க. 2 பேர் ஒருமனப்பட்டா போதும், அங்கே ஆண்டவர் கிரியை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என் வீட்டில் இருந்தா போதும். ஹalleluya. இயேசுவை அழைத்தார்கள், இன்னைக்கு நீங்க அழைக்கணும். ஹalleluya. நீங்க விருப்பப்படணும், வாஞ்சிக்கணும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என் வீட்டில் இருக்கணும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வீட்டில் தங்கி இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. உபாகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் அது. அடிக்கடி நான் என்னுடைய பிரசங்கத்திலும் என்னுடைய ஜெப நேரத்திலும் நான் சொல்லி இருக்கிறேன் இல்லையா? உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக்கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். பாளையம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வீட்டை, குடும்பத்தை குறிக்கிறது. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? நம்மை ரட்சிக்க, நமக்கு ஜெயத்தை கொடுக்க, நம்முடைய காரியங்கள்ல நம்மை ஜெயமாய் மாற்ற உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாத படிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. ஒருவேளை ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி, ஒருவேளை நம்ம பாளையம் என்று சொல்லும் நம்ம வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய அந்த ஃபேமிலி, அதுல ஆண்டவர் விருப்பம் இல்லாத காரியங்கள் நம்ம வீட்டுல நடக்கும் பொழுது பாருங்க, அங்க ஆண்டவர் இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியங்களை பார்த்து உன்னை விட்டு போகாத படிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. ஹalleluya. ஒரு பக்கம் லிட்டரலா நம்முடைய பாளையமாக அந்த வீடு, குடும்பம், நம்ம வசிக்கிற இடம் அது சுத்தமா இருக்கணும். ஹalleluya. கிளீனா இருக்கணும். ஒரு பக்கம் லிட்டரலா கிளீனா இருக்கணும், இன்னொரு பக்கம் நம்முடைய இருதயங்கள், அந்த பாளையத்துல வாசமா இருக்கிற மனிதர்களாகிய நம்முடைய இருதயங்கள் அது சுத்தமா இருக்கணும். நம்மிடத்துல தேவையில்லாத துர்க்குணங்கள், பிரிவினைகள், சண்டைகள், கோபங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், தேவையில்லாத பழங்களை பார்த்து தேவையில்லாத உலக பிரகாரமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருந்தா ஆண்டவருக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அவர் சைலண்டா வெளியே போயிருவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும், அப்பொழுதுதான் அற்புதங்களை செய்ய முடியும். அன்றைக்கு இந்த கானா ஊர் வீட்டுல
ஆண்டவர் அற்புதம் செய்ததற்கு இன்னொரு காரியம், அங்க ஒரு சுத்தத்தை அவர் பார்த்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆயி பட்டணத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி. ஆண்டவரால் அங்க ஜெயத்தை கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு ஆகான் ஒரு நபருடைய ஒரு பாவம். அவன் அசுத்தமானவைகளை அவனுடைய கூடாரத்துல அந்த பூமிக்கு நடுவுல மத்தியில யாரும் பார்க்கல. ஆனா அவனுக்கு தெரியும், என் கூடாரத்துல ஒரு காரியம் இருக்கு, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது என் கூடாரத்துல இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால பாருங்க, முழு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு தோல்வி. ஜெயத்தை அவங்களால பார்க்க முடியல. அங்கே இருதயங்கள் எல்லாம் தண்ணீரை போல கரைந்து போனது. அந்த யோசுவா தன்னுடைய தலையில சாம்பலை போட்டுக்கொண்டு ரெட்டுடுத்தி உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தை அழுது கொண்டு இருக்கிறான். ஏன் ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களே, நான் பலம் கொண்டு திடமனதா இரு, நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களே, ஏன் எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய தோல்வி? ஹல்லேலூயா. ஒரு மனிதனாகிய ஆகானுடைய பாவம் அந்த முழு இஸ்ரவேல் குடும்பத்தினருக்கு ஒரு தோல்வி. இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் ஒருவேளை இருக்குமானால் ஆண்டவர் நம்மோடு இருக்க முடியாதபடிக்கு நம்முடைய கோபம், சண்டை, பிரிவினைகள், சமாதான குறைச்சல்கள் நம்ம உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு ஒப்பு கொடுத்துடலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க எங்க வீட்டில் இருக்கணும், நீங்க எங்க வீட்டில் வாசமா இருக்கணும், நீங்க எங்க வீட்டில் தங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. எங்க வீட்டில் 4 பேர் இருந்தா எங்க 4 பேர் இருதயத்துல நீங்க இருக்கணும் அப்பா. எங்க 4 பேரையும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் இருதயங்கள்ல இருக்கிற அசுசிகளை கழுவுவீராக. ஆண்டவரே, பொருளாசை ஆகிய விக்கிரகாராதனைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த ஆகானுக்குள்ள அந்த பொருளாசை தான். அந்த பொருளாசை என்பது என்ன? தப்பா? நான் கொலை பண்ணிட்டேனா, யாரையும் கஷ்டப்படுத்திட்டேனா? ஒரு பொருளை வாங்குறதுனால என்ன இருக்கு? பொருளாசைக்காரனாகிய விக்கிரகாராதனைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அசுசிகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரால நம்மிடத்துல தங்க முடியாதே, வசிக்க முடியாதே. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல முழுமையாய் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுல தங்கி இருக்கணும்ப்பா. என்னுடைய துர்க்குணங்கள் அநேக நேரம் டிவி பார்த்து நம்முடைய உள்ளான மனிதன்ல ஒரு பலன் வீணப்பட்டு இருக்கிறதா? ஏன்னா ஆண்டவருக்கு அங்க முக்கியத்துவம் இல்லை. சீரியல்களுக்கும் படங்களுக்கும் உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய மாம்சத்தையும் நீங்க விற்று போட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், குடும்ப ஜபத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி அதிக நேரம் அதை எத்தனையோ வாட்டி நீங்க பொருத்தனை செய்தும் அதை தவற விட்டு இருக்கிறீங்களா? என்ன நடந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஜெபிக்காம படுக்கைக்கு போக மாட்டோம். ஆண்டவரே, நீர் எங்களோட வாசமா இருக்க ஆண்டவரே அது தடையா இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்துடணும். நீங்க இருந்தா போதும். ஏன்னா அவருடைய பிரசன்னத்தில் சமாதானம் உண்டு, அவருடைய பிரசன்னத்தில் பலன் உண்டு, அவருடைய பிரசன்னத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டு. அவர் நம்மோடு இருந்தால் போதும். பிரியமானவர்களே, எது இருக்கிறதோ இல்லையோ, பணம் இருக்கிறதோ இல்லையோ, சுகம் இருக்கிறதோ இல்லையோ, ஏன்னா அவர் இருந்தா நமக்கு சுகத்தை தருகிறவர், இயேசு இருந்தா நமக்கு பலனை தருகிறவர், அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியோட கேட்குறீங்க? நம்ம கேட்கலாமா? உங்க வீடுகள் இருந்து ஆண்டவரே நீங்க இறங்கி வாங்க, நீர் இறங்கி வாங்க. உம்முடைய பிரசன்னத்தினா என் கூடாரத்துல, ஹல்லேலூயா, என் எல்லைகள் முழுவதும் கேட்டில் இருந்து எங்க எல்லை முடிகிற வரைக்கும் உம்முடைய பிரசன்னம், ஹல்லேலூயா, உம்முடைய பாதுகாப்பு, ஹல்லேலூயா, உம்முடைய ஆண்டவர் செயல் என் கூடாரத்துல தங்கி இருப்பதாக. வாரும் ஆண்டவரே, எங்க வீட்டுல வாருங்க, என் குடும்பத்துல வாருங்க. ஒரு ஜெபமாக இந்த பாடலை பாடலாமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா
ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வாரும் ஐயா, கேளுங்க. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா நல்லவரே, வாரும் ஐயா, எங்க வீட்டுல வாருங்க, கேளுங்க. வாஞ்சையோடு எனக்கு சகியும் கிடந்த வாஞ்சை உங்களிடத்துல காணப்படுவதாக. ஓ ஹalleluya, ஓரி பாலஷதா. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆண்டவரை கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமா இருக்கிறீர் என்று சொன்னது போல ஆண்டவரை இப்பொழுது யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ, ஆண்டவரை வாரும் ஐயா, எங்களிடத்துல தங்கிருங்க ஐயா, எங்களிடத்துல வாசமாயிரும் ஐயா என்று யாரெல்லாம் இடத்துல வாஞ்சியாய் கேட்டார்களோ அந்த வீட்டுல நீர் பிரவேசித்து, நீர் உலாவி, நீர் தங்கி, நீர் ராஜாவா இருப்பீராக, எங்களை நடத்துகிற ராஜாவா இருப்பீராக, எங்களை நடத்துகிற மாலுமையா இருப்பீராக, எங்கள் தலைவனா எங்கள் வீட்டில் இருப்பீராக. உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹalleluya. கானா ஒரு கல்யாண வீட்டுல ஆண்டவர் அற்புதம் செய்ததற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஹalleluya. இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? அதே யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். ஹalleluya. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். ஹalleluya. இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஏதுவா இருந்த இன்னொரு சூழ்நிலை என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தினருடைய கீழ்ப்படிதல். மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்க. அவர் கற்சாடியை நிரப்ப சொன்னார், நிரப்புங்க. என்ன பண்ண சொன்னாலும் செய்யுங்க, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. ஹalleluya. ஆண்டவர் சொல்லுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம். ஹalleluya. அது ஆண்டவர் அங்கு கிரியை செய்ய ஏதுவா இருந்தது. ஹalleluya. சவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஹalleluya. அமலேக்கு யுத்தத்திற்கு வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது அமலேக்கு வழிமறித்த செயலை நான் வைத்திருக்கிறேன், மனதில் வைத்திருக்கிறேன். அதனால இப்பொழுது அமலேக்கோடு நீங்க போர் புரியும் பொழுது அவனுடைய காரியங்கள் ஒன்றையும் நீங்க மீதி வைக்காம இரக்கம் வைக்காதீங்க. ஸ்திரீகள் புருஷர்கள் 3ஆம் வசனத்துல நீங்க பார்க்கலாம். அதை 1 சாமுவேல் 15:2-3 நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றையும் நீங்க மீதி வைக்காம
முற்றிலும் நீங்க கொன்று போட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, சவுலுக்கு ஆண்டவர் அந்த அந்த போர்ல வெற்றி கொடுத்துட்டாரு. வெற்றி கொடுத்துட்டதுக்கு அப்புறம் பாருங்க, சவுல் செய்தது என்ன தெரியுமா? அதை அழித்து போட அவருக்கு மனதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லாத ஒரு சவுல். ஹல்லேலூயா. முதல் தரமானவைகளை பார்த்த உடனே இதை வைத்துக் கொள்ளலாம், ரெண்டாம் தரமானதையும் வைத்துக் கொள்ளலாம், ஆனா அற்பமானதை ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதற்கு ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோமா? முற்றிலும் ஆண்டவர் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளும் நம்ம கீழ்ப்படுகிறோமா? நீங்க மற்றவர்களை குறித்து குறை சொல்லாதீங்க, மற்றவர்களை குறித்து புறங்கூறாதீங்க, மற்றவர்களுக்கு மன்னியுங்க, மற்றவர்களுடைய பாவங்களை நீங்க மன்னிங்க, கசப்பு வைத்துக் கொள்ளாதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் கீழ்ப்படுகிறோமா? நமக்கு பிடித்ததை மாத்திரம் செய்துவிட்டு பிடிக்காததை நம்ம விட்டு விடுகிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்துல என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் எனக்கும் வேணும். உலகத்தார் என்னெல்லாம் செய்யறாங்களோ அதுவும் நான் செய்வேன். நமக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாம் எடுத்துக்கிறது உலகத்தார் இடத்துல இருந்து இல்லையா? கேட்டா கஸ்டம்ஸ் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறது. ஹல்லேலூயா. சமீபத்தில் பார்க்கும் பொழுது என்னோட தாயார் சொல்லுவாங்க, கூட்டங்களில் பிரசங்கிக்கும் பொழுது, நம்முடைய கிறிஸ்தவர்கள் இந்துக்களுடைய பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு இது தமிழர் பண்பாடு என்று சொல்லி விடுறாங்க. நம்முடைய பண்பாடில் வளைகாப்பு உண்டா? நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய கிடையாது, அது தமிழருடைய பண்பாடு அப்படின்னு சொல்லிடுறது. இந்துக்கள் செய்கிறது போல செய்கிறது. ஆனால் பாருங்க, திருமணத்தில் நம்முடைய தமிழர் பண்பாடை ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லையே. தமிழர் பண்பாடு போல சாரி உடுத்தலாமே? இல்லையே. நமக்கு விருப்பமானதெல்லாம் எடுத்துக்கொண்டு, நமக்கு என்னெல்லாம் விருப்பம், இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அழித்து போட்டு வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், இந்த உலகம் வேண்டான்னு சொல்லும் பொழுது, உலகத்தில் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பிக் பண்ணிட்டு இதெல்லாம் ஆண்டவரே நான் வச்சுக்கிறேன், ஆனால் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன்னு சொல்கிறோமா? இன்றைக்கு முழுமையான ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த சவுல் செய்ததுனால அங்க சாமுவேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 22ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று அங்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இன்றைக்கு மிகவும் முக்கியம். எப்படி ஆண்டவருடைய வார்த்தை நான் கற்றுக்கொள்வது? எப்படி ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று எப்படி நான் அறிந்து கொள்வது? வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஏன்னா வேதம் அது நமக்கு வழி காட்டுகிற தீபம். ஹல்லேலூயா. இந்த வழியில போனா, இந்த வழி நல்லா இருக்குன்னா நம்ம எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை அந்த வழி நமக்கு கடினமா இருந்தா எடுத்துக்கொள்கிறோமா? ஒருவேளை வார்த்தைகள் இந்த பலிபீடத்திலிருந்து ஊழியர்கள் பேசும் பொழுது ஒருவேளை அது கடினமா இருக்கும் பொழுது அதுக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? அனனியா சப்பிராள் பேதுருடைய வார்த்தைக்கு முழுமையாய் செவி கொடுக்கல. செவி கொடுத்தாங்க, ஆனா முழுமையாய் செவி கொடுக்கல. அந்த குடும்பத்துல அங்க ஒரு பெரிய இழப்பை அவங்க பார்த்தாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் அவங்க அனுபவிக்கவே முடியல. ஏன் தெரியுமா? முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. இன்னைக்கு முழுமையான ஒரு கீழ்ப்படிதல், முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்துக்கு திரும்ப ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அங்க மரியாள் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. அவங்க கட்டளை கொடுக்கறாங்க, அவங்க போதிக்கிறாங்க, அந்த இடத்துல சொல்றாங்க, அவங்க லீட் பண்றாங்க, கைட் பண்றாங்க அங்க இருந்த ஜனங்களை. அவரிடத்துல கேட்டு செய்யுங்க. இன்னைக்கு வீட்டில் இருக்கிற நம்ம ஆண்டவரை குறித்து, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும், ஆண்டவர் சித்தத்தின்படி செய்யணும் என்று நாமும் சொல்ல அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி போனா என்ன? அப்படி அல்ல. நான் சொன்னி கேட்க போறாங்களா? அப்படி அல்ல. ஹல்லேலூயா. தீத்து 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பாலிய ஸ்திரீகளுக்கு, முதிர் வயதுள்ள
ஸ்திரீகள் புத்தி சொல்ல வேண்டும் என்று அங்க பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளாகிய நீங்கள், வீட்டில் இருக்கிற நீங்கள், ஹalleluya, ஒருவேளை எனக்கு வயசாயிருச்சு, யாரும் என்னோட பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படி சொல்றீங்களா? இல்ல நீங்க எப்படிப்பட்ட ஆலோசனைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க? வீட்டில் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், நீங்க பொறுமையா இருக்கணும், நீங்க எதிர்த்து பேசாதீங்க, பொறுமையா இருங்க, கணவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய விதத்துல நீங்க கணவருக்கு மரியாதை கொடுக்கணும், இப்படியெல்லாம் போதிக்கிறோமா? இல்ல நீ பேசா, நீ பேசு, நீ கேளு, நீ அப்படி பேசு, நீயே அமைதியா இருக்கிற, இப்படிப்பட்ட போதனைகளை நம்ம செய்கிறோமா? இங்க பார்க்கிறோம், பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்துல அன்புள்ளவர்களாயும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் நல்லவர்களாயும் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அவங்களுக்கு போதிங்க என்று சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. எப்படி மரியாள் நீங்க அவர் சொல்றபடி செய்யுங்க என்று அவர்களை நடத்தினார்களோ, அதே போல உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் நடத்த நீங்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவருடைய சித்தம் என்ன அதை பாருங்க, ஆண்டவருக்கு இது விருப்பமா அதை பாருங்க, ஆண்டவர் சொல்றபடி கேளுங்க, ஆண்டவருக்கு சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியணும், ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும், அதுதான் உத்தமம் என்ற அந்த போதனையை நம்ம செய்ய நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உபாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹalleluya. கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீங்க செய்ய கவனமா இருக்கும் பொழுது, அதற்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது தெரியுமா? கீழ்ப்படியும் பொழுது, ஒரு முழுமையான ஒரு கீழ்ப்படிதல். ஹalleluya, ஹalleluya. கொஞ்சம் பாதி கீழ்ப்படிஞ்சிட்டு மீதி பாதி நிறைய நேரம் பார்க்கும் பொழுது, ஒரு கஷ்டம் காலம் வரும் பொழுது நம்ம கீழ்ப்படிதலை விட்டு விடுவோம். நல்லா இருக்கும் பொழுது நம்ம வேதத்தை வாசிக்கிறதும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறதுமா இருக்கும். ஆனா ஒரு கஷ்ட காலம் வரும் பொழுது ஆண்டவரை விட்டு தூரம் போகிறோமா? இல்ல, ஒரு முழுமையான ஒரு கீழ்ப்படிதல். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு அதை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்க அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? பாருங்க, இயேசு பிதாவுக்கு எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்து இருந்ததுனால பிதா இயேசுவை எல்லாவற்றின் மேலாக அவர் உயர்த்தினார். இன்றைக்கு நம்முடைய உயர்வு நம்முடைய கீழ்ப்படிதல்ல தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹalleluya. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நான் செவி கொடுக்க, எப்படி செவி கொடுக்க முடியும்? முதல்ல வாசித்தாதானே செவி கொடுக்க முடியும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் நான் தியானமாக இருக்க, நீர் என்னோடு பேசும் பொழுது அதற்கு நான் செவி கொடுக்க, ஒருவேளை அது கடினமா இருந்தாலும் அதுக்கு நான் செவி கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. சொல்லுங்க, செவி கொடுக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. சவுலை போல அல்ல. ஹalleluya. ஆண்டவரே, உங்களுக்கு தான் நான் தர போறேன், இது நடந்தா உங்களுக்கு தான் நான் காணிக்க கொடுக்க போறேன், ஆண்டவரே உமக்கு தான் பலி செலுத்த போறேன். இல்ல, செவி கொடுத்தல் முக்கியம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம். நம்மளுடைய காணிக்கைகள்ல அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல, நம்முடைய கீழ்ப்படிதல்ல, நம்முடைய வாழ்க்கை முறையில் அவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். அதுவே புத்தி உள்ள ஆராதனை. ஹalleluya. ஆண்டவரே, நிறைய நேரம் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, வார்த்தை எனக்கு நேராய் வரும் பொழுது இது எனக்கு இல்லை, நானே என்ன நினச்சிக்கிறேன், இல்லை எனக்கு இல்லை, அவங்களுக்கு தான், நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று சொல்லி என்னையே நான் திருப்திப்படுத்தி கொண்டு இருக்கிற காரியங்கள் போதும். அப்பா ஆண்டவரே, முழுமையாய் நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீரோ, இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, என் குடும்பத்துக்கு இயேசு என்ன சொல்லுகிறீர், அதன்படி நடக்க, உம்முடைய சித்தத்தின் முனையில் நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம்
நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் வீட்டில் கிரியை செய்ய, அற்புதங்களை செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கானா ஒரு கல்யாண வீட்டில் இருந்த காரியங்களை வைத்து நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது அவரை அழைக்கணும், இரண்டாவது கீழ்ப்படிதல், மூன்றாவதாக ஒரு காரியம். யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அப்பா பேசும் பொழுது சொல்லுவாங்க, என் வேளை இன்னும் வரவில்லை என்றால் என் வேளை வரப்போகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அவருடைய வேளை இன்னும் வரலன்னா அது வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கான வேளை, உங்கள் ஆசீர்வாதத்தின் வேளை இன்னும் வரலன்னா அது வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது நிறைவேறும், அது தாமதிக்காது. ஹல்லேலூயா. அந்த சிச்சுவேஷனை யோசித்து பாருங்களேன். நான் யோசித்து பார்த்தேன் இன்னைக்கு. அது ஒரு கல்யாண வீடு. நாளைக்கு கல்யாணம் இல்லை, நாளைக்கு திருமணம் இல்லை, நாளைக்கு பந்தி அமர போறாங்க அப்படி கிடையாது. பந்தியில் அமர்ந்து கொண்டு இருந்திருப்பாங்க. அங்கே ஒரு டென்ஷனாக இருந்திருப்பாங்க அந்த வீட்டுக்காரங்க. என்ன செய்வது, கடன் வாங்கலாமா, பக்கத்து வீட்டில் கேட்கலாமா, கடையில் போய் வாங்கிடலாமா, என்ன செய்வதுன்னு தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான சூழ்நிலையில சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னும் வரல, நேரம் இன்னும் வரல, எப்போ வரப்போகிறது ஆண்டவரே, இதுக்கு மேலே எப்போ வரப்போ. நம்ம கேட்போம் இல்லையா, ஆண்டவரே ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சிருச்சு, செப்டம்பர் மாதம் வந்துருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க, இதுக்கு மேலே என்ன டிலே பண்ண போகிறீங்க, இன்னும் எவ்வளோ நேரம் காத்திருக்க வைக்க போகிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் நேரம் இன்னும் வரல. அவ்வளோ டென்ஷனான சூழ்நிலை தான், அவ்வளோ ஒரு குரூஷியலான ஒரு சூழ்நிலை தான் இல்லையா. நெக் டு நெக்ன்னு சொல்கிற மாதிரி, இன்னும் ஐயோ காலியாயிருச்சுன்னா காலியாயிருமே, காலியாயிருச்சே, அவங்க பேசிடுவாங்களே, நிந்தையா அவமானமாயிருமே, தலைகுனிவாயிருமே, சலசலப்பாயிருமே, எவ்வளோ கேவலமாய் பேசிடுவாங்களே. உண்மைதான். ஆனா அந்த வீட்டார் பாருங்க, நேரம் இன்னும் வரலன்னா அதற்காக காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேளை வரும் பொழுது அவர் அங்க பிரமிக்கத்தக்க அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறது போல 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அவர் கேட்டார். ஹல்லேலூயா. நான் காத்திருந்தேன் அல்ல, நான் பொறுமையுடனே காத்திருந்தேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சாராள் பொறுமையோடு காத்திருந்தாங்க. ஆனா பாருங்க, ஒரு பாயிண்ட்ல ஒரு கஷ்டம், ஒரு ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கும்னு நினைக்கிற சாராளுக்கு அவமானத்துல என்ன செஞ்சிட்டாங்க. அந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். சாரா என்ன சொல்றாங்க, கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார், ஒருவேளை இந்த அடிமை பெண்ணோடு நீங்க சேரும் பொழுது இந்த ஆகாரம் மூலமாக என் வீடு கட்டப்படும் என்று சாராய் நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. இங்க பாருங்க, விருதாவாய் சாராள் அங்க பிரயாசப்படுறாங்க. ஆண்டவர் சித்தமே இல்லை, அவங்களால அந்த காரியத்துக்காக காத்திருக்க முடியல. காத்திருக்க முடியாம செய்த அந்த காரியத்தின் விளைவு பாருங்க, சஞ்சலமும் நெருக்கம் மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும். பாருங்க, அந்த
ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பிள்ளையாகிய அந்த ஈசாக்கு வரும் பொழுது அதோடைய ஆசீர்வாதமும் அதோடைய மகிழ்ச்சியும் அதோடைய பூரிப்பும் அது வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கின் மூலமாக தான் உன்னுடைய சந்ததியை நான் விளங்க பண்ணுவேன், வாக்குத்தத்தங்களை உனக்கு உடன்படிக்கை நான் நிறைவேற்றுவேன் என ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா சாராள்னால அவங்களால காத்திருக்க முடியல. ஒருவேளை நீங்க கூட சொல்லலாம், ஒருவேளை அந்த வீட்டார் போல ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலை, இன்னைக்கு நாளைக்கு என்றது போல, இன்னும் எவ்வளோ நாள் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இவ்வளோ நாட்கள், இந்த மாதம் இந்த வருஷமும் முடிஞ்சிரும் போலயே, 2026 வந்துரும் போலயே, ஏன் இவ்வளோ டிலே என்று ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நேரம் இன்னும் வரல, ஆனா அது வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் காத்திருக்க வைக்கிறதுக்கு அநேக நோக்கங்கள் உண்டு. காத்திருக்கிற நேரத்தில் அநேக நேரம் நம்ம ஜெபத்தில் செலவிடுவோம், அவரோடு இணைவோம். அந்த காத்திருக்கிற நேரத்தில் நிறைய பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த காத்திருக்கிற நேரத்தில் பாருங்க, அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் நம்முடைய குணங்கள் சிலவற்றை அவர் மாற்ற அந்த நாட்களை அவர் பயன்படுத்தி கொள்வார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த காத்திருப்பை சாதாரணமா எண்ணிராதீங்க. அந்த காத்திருப்பு தான் ஆண்டவர் நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மை ப்ரிப்பேர் பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். அந்த காத்திருப்பு நாட்கள்ல அந்த ஜெபமும் காத்திருப்பும் சேர்ந்து பாருங்க, அந்த விளைவு அது சாதாரணமான விளைவா இருக்காது. பிரியமானவர்களே, அன்றைக்கு சாராளுடைய கர்ப்பத்தை திறக்கும் பொழுது இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிறோம். ஆபிரகாமுக்குள் சாராளுக்குள் சந்ததிகளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கோத்திரங்களுக்கு அவன் பிதாவாய் மாறினான். ஹல்லேலூயா. அதே போல அன்னாளுடைய பிள்ளை சாமுவேல், ஹல்லேலூயா, மற்ற எல்லாருமே பிள்ளையை பெற்றார்கள். ஆனா சாமுவேலை குறித்து இன்னமும் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை சில காரியங்கள் தாமதமாகிறதே, கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லி முறுமுறுக்காதீங்க. அந்த தாமதிக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா நம்முடைய காரியங்களை அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். நம்ம என்ன பேசுறோம், யோபுவை குறித்து பேசுறோம். யோபுக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலை வந்தது. ஆனா வேதம் சொல்லுகிறது, இவெல்லாவற்றிலும் யோபு தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை, குறை சொல்லல. ஹல்லேலூயா. உபாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது, உபாகமம் 1:34-35 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? உபாகமம் 1:34-35. ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடுங்கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை. ஏன் தெரியுமா? உங்களுடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டார். அது எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அந்த அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 27ல பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்ட வார்த்தை என்று நம்ம பார்த்து கொள்ளலாம். உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியர்களில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணினார். ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவருடைய செயலை, ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய நடத்துதல சற்றும் புரிஞ்சு கொள்ளாம அவ்வளோ அற்புதங்களை கடந்த நாட்கள் ஆண்டவர் செய்து அவர் பலத்து கையினால் அந்த எகிப்து தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை வெளியில கொண்டு வந்ததை பொருட்படுத்தாம அந்த கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். உங்க வீட்டுல நீங்கள் முறுமுறுக்கிறீங்களா? சமையல் அறையில, குளிக்கும் பொழுது, படுக்கையில, ஒருவேளை யாருக்கும் பார்க்காம நீங்களே உங்களை முறுமுறுத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆனா அவருடைய கண்கள், அவருடைய செவிகள் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு அவர் கடும் கோபம் கொண்டு உங்களுக்கு தருவேன் என்ற ஆசீர்வாதத்தை, அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு உங்கள் வாயில நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தையில, நம்முடைய பேச்சில், ஹல்லேலூயா, ஆண்டவர் எதை செய்தாலும் எனக்கு நன்மைக்கு தான் செய்வார். அவர் ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல. அவர் நல்லவர். அவர் எனக்கு நன்மைகளை மாத்திரம் செய்கிற தகப்பன். நம்முடைய உலக பிரகாரமான தாய் தகப்பனே நமக்கு நன்மைகளை மாத்திரம் செய்ய நினைக்கும் பொழுது நம்முடைய பரமபிதா நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்கிறார். நம்முடைய கண்கள் சில சின்ன காரியங்களை மாத்திரம் தான் பார்க்கும். நம்முடைய
கண்கள் சில காரியங்கள் சில தூரம்தான் பார்க்க முடியும். ஆனா அவருடைய கண்கள் ஹalleluya ஆதி முதல் அந்தம் வரைக்கும் அவரால் பார்க்க முடியும். இன்றைக்கு சில டிலேஸ், சில காத்திருப்புகளை நம்ம முறுமுறுக்கிறோமா? சில காரணங்கள் உண்டு நம்மளை காத்திருக்க வைக்க. ஹalleluya. ஆனால் அந்த காரணங்கள் எல்லாம் நமக்கு நன்மையாய் முடியும்படிக்கு மாத்திரமே என்று ஒரு விசுவாசத்தோடு இன்றைக்கு பொறுமையோடு காத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஹalleluya. அன்றைக்கு அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவரை அழைத்திருந்தாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாங்க. மூன்றாவது ஆண்டவருடைய செயலுக்காக காத்திருந்தாங்க. அப்படி காத்திருந்தது அங்க என்ன நடந்தது தெரியுமா? அந்த 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யோவான் 2:10 மற்றும் 11. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஹalleluya. இவ்விதமாக அந்த வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்து மகிமையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு உங்க வீட்டில் ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. உங்கள் கடன் பிரச்சனையில மகிமையை வெளிப்படுத்த, நீண்ட நாள் காத்திருப்புல மகிமையை வெளிப்படுத்த, நீண்ட நாள் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறீங்களே அந்த காரியத்துல அவருடைய மகிமையை வெளிப்படுத்த, ஹalleluya. நம்ம எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்து செய்தாலும் கர்த்தர் செய்யும் பொழுது, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் கையிலிருந்து நம்ம டைரக்டா பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, அது மகிமையா இருக்கும், அது ஆச்சரியமா இருக்கும், அது நித்தியமா இருக்கும், அது நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா இருக்கும். அதுல கஷ்டம் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். ஹalleluya. ஒருவேளை என் பணம் இருக்கு, பணத்தை வச்சு நான் ஏதாவது செஞ்சிருவேன், பணத்தை வச்சு நான் ஏதாவது பண்ணிடுவேன், எனக்கு ஆட்கள் பலம் இருக்கிறது, எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும், என் தகப்பன் எனக்கு ஏதாவது செஞ்சிருவாங்க, என்னோட கணவர் எப்படியாவது இது முடிச்சிருவார் நீங்க நினைக்கிறீங்களா? அதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் செய்யும் பொழுது அது அருமையா இருக்கும். ஹalleluya. அது ஆச்சரியமா இருக்கும், அது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருக்கும். ஹalleluya. அன்றைக்கு அன்னாளுடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்யும் பொழுது பாருங்க, சாமுவேலை கொடுக்கும் பொழுது தான் முதல் பெர்ஷெபா வரைக்கும் அவருடைய புகழ் பரம்பிற்று என்று பார்க்கிறோம். மரியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மகிமையானவர், வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லுகிறார்கள். என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று அன்னாள் பாடுகிறாள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது, இன்றைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க, உங்களை பார்த்து, ஆண்டவர் எனக்கு செய்யணுமா, மனுஷன் எனக்கு செய்யணுமா, நானே ஒரு காரியத்தை செய்து கொள்ளணுமா, ஆண்டவர் செய்யணுமா? ஆண்டவர் செய்யும் பொழுது அது மகிமையாயிருக்கும். ஹalleluya. ஹalleluya. மற்றவர்கள் கண்களில் நம்ம இன்றைக்கு ஒருவேளை அவமானமாய் தலைகுனிமாய் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும், அவர் வேளை வரும் பொழுது, ஆண்டவர் அற்புதத்தை செய்யும் பொழுது அது மகிமையாயிருக்கும். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கண்களை முடிவரே, என் வீட்டில் உம்முடைய மகிமை விளங்கணும். ஹalleluya. கண்களை மூடி நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, என் வீட்டில் மகிமை விளங்கணும், உம்முடைய மகிமை, என்னுடைய பணத்தோட மகிமை அல்ல, என்னுடைய சாமர்த்தியத்தோட மகிமை அல்ல, அந்த மகிமை எல்லாம் அற்று போயிடும். கர்த்தருடைய மகிமை அது நித்தியமாயிருக்குமே. ஹalleluya. அவர் தருவது அது நித்தியமாயிருக்குமே, அது சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்குமே, அது மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதமா இருக்குமே. அவருடைய சித்தத்துல ஆண்டவரை நிற்க நீங்க சொல்வீங்களா? ஒருவேளை தாமதமானாலும், ஒருவேளை ரொம்ப டென்ஷனான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையான, இதுக்கு மேல எப்படி வெயிட் பண்றதுன்னு தெரியல, இதுக்கு மேல எப்படி பொறுமையா இருக்கிறதுன்னு தெரியல, இல்ல நான் பொறுமையா இருக்க போகிறேன்னு சொல்வீங்களா? ஆண்டவர் சமூகத்துல கரங்களை உயர்த்தி, எனக்கு பொறுமையை தருவீராக, எனக்கு பலனை தருவீராக, எனக்கு கிருபைகளை தருவீராக, பொறுமையா இருக்க பலன்
பலன், சில வார்த்தைகளை சகித்துக்கொள்ள எனக்கு பலன், சில மனிதருடைய பார்வையை சகித்துக்கொள்ள எனக்கு பலன் தாங்கப்பா. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பீர். என்னோட காரியத்தை நீங்க லேசா விட்டுற மாட்டீங்க, என் குடும்பத்தை நீங்க லேசா விட்டுற மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்க. நீங்க என்னோடு இருக்கிறீங்க, சொல்லுங்க, நீங்க என்னோடு இருக்கிறீங்க. நீர் என்னோடு இருந்து நீங்க செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்குமே, அது மகிமையா இருக்குமே. உம்முடைய மகிமையை என் வீட்டுல, என்னுடைய பொருளாதாரத்துல, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்க குடும்ப வாழ்க்கையில, எங்களுடைய திருமண வாழ்க்கையில, ஹalleluya ஆண்டவரே, இந்த பிள்ளை இல்லாத இந்த சூழ்நிலையில, இந்த திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில, என் பற்றாக்குறையில உம்முடைய மகிமையை நீர் விளங்க பண்ணுவீராக. கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படிக்கு ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக, நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, எதுவரைக்கும் நீங்க அமைதியா இருப்பீங்கப்பா, எதுவரைக்கும் கையை முடக்கி கொண்டிருப்பீர், எங்களுக்காகவும் கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவரே, காத்திருப்பு போதும் அப்பா, ஆண்டவரே போதும். ஆண்டவரே, எங்களுக்காக வழிகளை திறப்பீராக. ஆண்டவரே, அது கதவுகளை திறப்பீராக. நீர் நியமித்த கதவுகள் மாத்திரம் திறக்கப்படட்டும் அப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்களை காணும்படி செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசு, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. விசுவாசத்தோடு அப்பா நம்புகிறேன், உம்மையே நம்புகிறேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் சரணபா, உம்மை மாத்திரமே நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.